இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஏக்கர் லேண்டு பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அருமையான லேண்ட் ஒன்று கொண்டு வந்துருக்குறேங்க. நம்ம யூடியூப் சேனல் நினைத்த ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, தார் ரோட்லேருந்து அப்படியே இறங்கினதையும் பூமிங்க பாருங்கள். இறங்கி இந்த மண்ணு தடத்தில் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து வாய்க்கால் தடங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் கிளவரும் அவங்க பூமி தான். இதில் தோப்பு மட்டும் உங்களுக்கு ஒரு 10 ஏக்கரை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து பூமியோட இனப்புலி. இந்த வெறுங்காடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களது தான். வெறுங்காடு அவங்க வச்சுக்கிறாங்க. வெறுங்காட்டுக்கு அடுத்து அந்த ஓட்டு வெள்ள வீடு, தனி கிணறு சர்வீஸு, நல்ல காப்பு மரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வயசுங்க, ஒரு 17 வயசு தான் இருக்குங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்டுக்கும் பக்கம் உங்களுக்கு அதே மாதிரி வடுகபாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. லேண்டுக்குள்ளேயே வீடு, தனியாக ஒரு போரு, ஃப்ரீ சர்வீஸு, அது போக ஒரு ஸ்விம்மிங் பூலாட்ட ஜம்முன்னு ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து தொட்டிங்க. தொட்டி ஒட்டின மாதிரியே கிணறு, எல்லா சௌகரியமுமே இருக்குதுங்க. பூமி வந்து வாஸ்து பிரகாரம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கராக இல்லைங்க, 15 ஏக்கராவுக்கு தாட்டுங்க. அந்தளவுக்கு தண்ணி சௌகரியம் நல்லா இருக்குதுங்க. இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாட்டரும் அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு போர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓட்டுறது இல்லைங்க. என்ன ரீசன்னா கிணத்தனியே மிச்சமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போர் ஓட்டுறது இல்லைங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுக்கும் சேராது, களிமண்ணுக்கும் சேராது, கலர் மண் மாதிரி இருக்குங்க. பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 பக்கமே வந்து கம்பிவேலி வந்துடுங்க. மன்னிக்கவும், 2 பக்கம் கம்பிவேலி வந்துடுங்க. லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் சைட்டெல்லாம் போட்டு வீடுகள்லாம் நிறையா ஆகிட்டு இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல தெளிவான தோப்பு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட இருந்ததுன்னா நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி ஒயிட்டெல்லாம் அடித்து பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் இது நேராக வந்து லேண்ட் ஓனர் கிட்ட இருக்கிறதுனால தென்னை மரங்கள் மரத்தில் இருக்கிற காப்பை பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு விவசாயிக்கு தெரியுங்க இது எந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு அருமையான இடம் தானுங்க. மரத்தில் நீங்கள் ஒரு மரத்துலையும் கூட நீங்கள் குறையே சொல்ல முடியாது. எல்லா மரத்துலையுமே நல்ல திராட்சைக்காயாட்டு அவ்வளோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தாக வந்து உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க. மெயின் ரோடெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி கம்மியாக பூமி இல்லைங்க. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் லேண்டு. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 லட்சம் தான் கேட்குறாங்க. பாருங்கள், தார் ரோட்டில் கார் நிற்கிது பாருங்க, அதுதான் வந்து ரோடு பஸ் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர தடை சௌகரியம் நல்லாவே இருக்குதுங்க. லாரி, வண்டி, வாகனம் அனைத்தும் போய் வந்துக்கலாம். ட்ரிப்ளிகேஷன் எல்லா மரத்துக்கும் போட்டு வச்சுருக்கிறாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பூமி பாருங்கள். நன்றி, வணக்கம்.